டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே சென்னை வரைக்கும், பெங்களூர் டூ சென்னை அந்த டேங்க் ஃபுல்லுலேயே ட்ராவல் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ டீசல் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்து ஷெல் பெட்ரோல் பங்க்கில் ரெகுலராக போடுற மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம். எவ்வளோ லிட்டர்ஸ் ஆச்சு, எவ்வளோ வரைக்கும் டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டீசல் ஆயிருக்குன்னு நான் பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து டேங்க் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு தடவை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடுச்சு 36 லிட்டர்ஸில். இப்போது நம்ம வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டாப் அப் மாதிரி நெக் வரைக்கும் போடணும்னு சொல்லிட்டோம். போன வாட்டியே ட்ரை பண்ணோம், அந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை. இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம் மாரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். 35, இப்போ 38 லிட்டர்ஸ் ஆயிடுச்சு, 39 ஆயிடுச்சு. இப்போது திரும்ப இருந்தாலும் டாப் அப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். எவ்வளோ வரைக்கும் எனக்கும் டேங்கோட கெப்பாசிட்டி தெரியணுங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணது தான் இந்த வீடியோ. இப்போது எதுக்காக இது மாதிரி பண்ணுறோன்னா, இப்போ வந்து ரொம்ப லாங் போகிறோன்னு வைங்களேன், 2 ஸ்டேட்டு 3 ஸ்டேட் தாண்டி போகணுன்னா, இப்போது நம்ம சென்னையில் வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கும், அடுத்தது ஆந்திராவில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். இப்போ சென்னையில் வந்து விலை கம்மியாக இருக்கும், ஆந்திராவில் வந்து விலை ஜாஸ்தி, டீசலோ பெட்ரோலோ. இப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து அங்கே ஒரு நாள் தான் இருக்க போகிறோம், இல்லை 2 நாள் தான் இருக்க போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு சென்னை பக்கம் வந்துடலாம். அந்த தமிழ்நாட்டில் வந்தால் நம்மளுக்கு ஃபியூல் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் இது மெயின்லி நான் ட்ரை பண்ணது, எவ்வளோ போகுதுன்னு பார்க்குறதுக்காக. இப்போ பாருங்கள், மேலே வரைக்கும் வந்துடுச்சு. சரி, இப்போது ஆல்மோஸ்ட் டன்னுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எவ்வளோ பிடிக்குதோ பிடிக்கட்டும்னு விட்டுட்டேன். இந்த காரு அப்படியே ஆட்டி ஆட்டி விட்ற மாதிரி அதெல்லாம் எதுவும் பண்ணலை. எவ்வளோ ஏறுதோ ஏறட்டும், மேக்ஸிமம் என்ன லிமிட்டுன்னு பார்த்துக்கலாம் இது வரைக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இப்போ ஏற்றிட்டுருக்கோம். இதுதான் மெயின் ரீசனு. இப்போ வெளியே சிந்தும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஐயோ காசு வீணாகுதே அப்படின்னு இருந்தது. ஆனாலும் ஆசை யாரை தான் விடும், டேங்க் ஃபில் பண்ணுறது எத்தனை டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோமே. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கப்போ தான் இது பாருங்கள், ஸ்லோவாக அது போயிட்டே இருக்குது. டீசல் கலரே இல்லை பாருங்கள், ஒயிட் கலர்லேயே இருக்குது. அதுவும் ஆச்சரியமாக தான் இருந்தது. சரி, ஷெல்லுங்கிறனால ஓகே குவாலிட்டியாக இருக்குங்கிறதுக்காக போட்டுட்ருக்கோம். மேக்ஸிமம் இப்போது ரீச் ஆயிடுச்சு, மேலே இந்த நெக் வரைக்கும் வந்துட்டோம். ஓகே, நம்ம இப்போது ஒரு தடவை ஹார்ட் பீட் நின்று போன மாதிரி இருந்தது, ஐயோ காசு வீணாக போகுதேன்னு. பாருங்கள், நம்மளுக்கு ஃபில் ஆகிடுச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் டன்னு, ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே போட முடியாது, மேலே வரைக்கும் வெளியே வரைக்கும் தெரியுது பாருங்கள். சரி, இதுக்கப்புறம் பூட்டிடுவோம். எவ்வளோ ஆகிருக்குன்னா 46 லிட்டர் ஆகிருக்கு. ஓகே, நம்மளுக்கு வந்து 36 லிட்டர்ஸ்லேருந்து டேங்க் ஃபுல்னு வந்தது. இப்போது நம்மளுக்கு ஃபுல் டேங்க்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து 7448 இதில். இப்போது நம்ம சென்னை வந்தாச்சு. இப்போ நம்ம 300 கிலோமீட்டர் வந்துட்டோம், டேங்க் ஃபுல்லிலே வந்துட்டோம் பாருங்கள். இது தான் நான் ட்ரை பண்ண நினச்சது, டேங்க் ஃபுல் டு டேங்க் ஃபுல், பெங்களூர் டு சென்னை.